இதை உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் ஷேர் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? சைல்ட்ஹுட் ட்ராமான்னு நிறைய பேசுகிறோம்ல. அந்த ட்ராமா வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தது, அதனால தான் அந்த குழந்தை வந்து ட்ராமடைஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மை என்னன்னா அது இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் a 90 days சேலஞ்ச். ஒரு நாளும் யூடியூப்பில் நார்சிசம், ட்ராமா, அப்யூஸ், ரெக்கவரி இது பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் எல்லா வீடியோஸ்லையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற எக்ஸசைஸ்க்கு பேர் ஃபெல்ட் சென்ஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேயா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யுவர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்யூஸ் ரெக்கவரி கோச். நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ட்ராமா, அப்யூஸ், ரெக்கவரி இது பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ஒரு வாரமும் ட்ரை பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் ஒரு எக்ஸசைஸை நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஷார்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ கம்மிங் டு த வீடியோ. நம்ம எல்லாமே குழந்தைங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுற ஈவெண்ட்ஸ் தான் அவங்கள ட்ரமடைஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தையோட அம்மா இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அந்த குழந்தை வந்து லைஃப்பில் இவ்வளோ சஃபர் ஆகுது. அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தையோட. ஸோ அவ வந்து ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட் வீட்டில் இருந்தாங்க. அதனால தான் அந்த குழந்தை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேட் குவாலிட்டிஸோ இல்லை ஒரு நார்சிசிஸ்டாக டெவலப் ஆகிறதோ, ஒரு எம்பாத்தாக டெவலப் ஆகிறதோ, விக்டிமாக டெவலப் ஆகிறதுக்கும் காரணம்னு நினைக்கிறோம். பட் அது காரணம் இல்லை. உண்மையான காரணம் என்னன்னா, ஒரு மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய நம்ம தனியாக விடும்போது தான் அது ட்ரமடைஸ் ஆகுது. இப்போ கூடவே ஒரு அடல்ட்டோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டோ சம்படி இஸ் தேர் வித் தட் கிட். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸுக்கும் இது பொருந்தும். ஒரு ஈவெண்ட் ட்ராமாவாக மாறுறது எப்படி அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுற, அந்த ஹர்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு தூரம் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைக்கோ அந்த அடல்ட்டுக்கோ அந்த ஈவெண்ட் ட்ராமாவாக மாறுதா இல்லையா அப்படிங்கிறது புரியும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு அம்மா இறந்து போகிறதோ இல்லை அப்பா குடிக்காரரோ இருக்கிறதோ தான் ட்ராமான்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலில் ரொம்ப லோ கிரேட் வாங்கிடுது. ஓகே, அந்த கிரேடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகே, அதுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா ஸ்கூலில் எல்லாரும் திட்டிருப்பாங்க. இது ஒரு ஈவெண்ட். ஸோ இது ஒரு ஈவெண்ட். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட் சொல்லிட்டு அப்புறமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஈவெண்ட், டேக் ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, யாராவது இறந்து போயிடுறாங்க அப்படின்னா எல்லாம் அமைதியாகவே இருக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்யூசிவ் ஒரு பேரண்ட் அப்யூசிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே கேவுஸாக இருக்கும் வீட்டில், ஒரே பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? ஸோ ரீசெண்டாக கூட ஒரு கிளைண்ட் வந்து அவங்க பார்ட்னர் வந்து அவங்கள வந்து எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு ஷி வாஸ் லைக் க்ரையிங் 2 days ஐ எம் நாட் ஹாப்பி, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசும்போது அவங்க சைல்டு ரொம்ப ஷி வாஸ் த்ரோயிங் டெம்பர் டான்ட்ரம்ஸ்ன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால், ஷீ இஸ் மிஸ்ஸிங் ஹர் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அது ட்ரூத் கிடையாது. அவங்க அப்பா அங்கே இல்லைங்கிறத விட அவங்க அம்மா இங்கே அவளுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட உண்மையான ட்ராமா. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் லோ கிரேட் வாங்குறது, அப்பா வீட்டில் ஒருத்தர் அப்யூசிவாக இருக்கிறது, யாராவது ஒரு பெரிய மேஜர் யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுறாங்கன்னா அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த குழந்தைய கூட இருந்து அரவணைச்சு இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம், இதை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்குன்னா, ஓகே திங்ஸ் ஹேப்பன், நான் ஃபெயில் ஆகலாம், தப்பில்லை, அதுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டு நான் பெட்டர் பர்சன் ஆகணும். வீட்டில் யாராவது இறந்து போனாலோ, இஃப் வி லூஸ் சம்மன் இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், பட் நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க, நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துட முடியும்.
அதே மாதிரி ஒரு பார்ட்னர் அப்யூசிவா இருந்தா கூட அம்மாவோட சப்போர்ட் நமக்கு இருக்கு, தாத்தாவோட சப்போர்ட் நமக்கு இருக்கு, பாட்டியோட சப்போர்ட் நமக்கு இருக்குங்கிற ஃபீலிங் அந்த குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் பின்னாடி ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு தைரியமான குழந்தையா வளர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே மாதிரிதான் அடல்ட்ஸ்க்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ல ஒரு அப்யூசிவ் பார்ட்னரோட இருக்காங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா பிரதர்ஸ், இதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு நிறைய ட்ராமாஸ் லைஃப்ல நடந்தப்போலாம் நான் ப்ராப்ளம் எங்க வீட்டுக்கு போனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப என்னமோ உலகமே அழிஞ்சிச்சு அப்படிங்கிற ஃபீலோட போய் நான் என் தம்பி கிட்ட பேசினா அவன் எனக்கு கொடுக்குற தைரியத்துல இவ்வளவுதானே பார்த்துக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். ஸோ மோர் தேன் த ஈவெண்ட், ஓகே, அதுக்கப்புறமா நம்ம எப்படி அந்த ஈவெண்ட்டை டீல் பண்றோம், மற்றவங்க எப்படி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த ஈவெண்ட் ஒரு ட்ராமாவா மாறுறதோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டா இருக்கிறதோ. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட நம்ம ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணி பழகணும் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இதனாலதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோச்சோ ஒரு தெரபிஸ்டோ உங்களுக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி நேரம் உங்களுக்கு ஹீலிங் வந்து ரொம்ப ஈஸியா நடந்துரும். இஃப் there is an understanding therapist who hold your hands whenever there is an problem in your life. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபெல்ட் சென்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட், இதை வந்து சொன்னவங்க பேரு யூகின் நினைக்கிறேன், இதை கண்டுபிடிச்சவங்க பேரு, எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ ஃபெல்ட் சென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ லைஃப்ல ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம உடம்புல சில ரியாக்ஷன்ஸ் வரும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா there will be a felt sense when you think about that event. ஒரு felt sense நம்ம உடம்புல இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டா இப்போ ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு கூடவே பண்ணீங்களா, இப்போ ரீசெண்டா உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும், இட் ஷுட் நாட் பி டூ ஓவர்வெல்மிங். ஒரு சின்ன விஷயம் ஆனா சங்கடமான விஷயம், ஓகே, அது நடந்திருந்ததுன்னா அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அப்படியே உட்காரும் போது பாத்தீங்கன்னா உங்க உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு டைட்னஸ் இன் யுவர் செஸ்ட், டைட்னஸ் இன் யுவர் ஸ்டொமக், இந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பி வித் தட் எமோஷன், அண்டர்ஸ்டாண்ட் தட் சென்சேஷன், நாட் த எமோஷன். ஆக்சுவலா அந்த சென்சேஷன் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் அமைதியா உட்காந்து ஓகே இது என்ன சொல்ல வருது நமக்கு, இட் இஸ் ட்ரைங் டு சே சம்திங் அப்படின்னு பாடி கீப்ஸ் த ஸ்கோர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாடி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்மளை விட, அதுக்கு நிறைய தெரியும் நம்ம மைண்டை விட. ஸோ அதை லிசன் பண்ணுங்க, த ஃபெல்ட் சென்ஸ். ஓகே, இது பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அதுல இருந்து வெளில வந்துடணும், அதை புஷ் பண்ணிடணும், அந்த பக்கம் தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். அப்படி இல்லாம அதை கவனிங்க. அதுக்கு வந்து ஒரு கலர் வரலாம், ஒரு டெக்ஸ்டர் வரலாம், ஒரு ஃபீலிங், அதாவது எதையாவது போட்டு ஒட்டக்கணுங்கிற மாதிரி வரும். என்ன வந்தாலும் ஜஸ்ட் பி வித் தட். அப்ப ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு எண்ணம், ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். Okay, this is the felt sense exercise. Got it? Right. So, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 90 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 90 days முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ எம் பிளானிங் டு போஸ்ட் 1 video daily in YouTube, like these long form videos, 9 minutes or 10 minutes. மேபி எப்பவுமே புதுசாக கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபர்தரான வீடியோஸ்ல உங்களை பார்க்குற வரைக்கும், திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். டாடா, பை பை. லைஃப் இஸ் டு லிவ், கீப் ஸ்மைலிங்.